நம்ம எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் வரலட்சுமி சில்க்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் மேம் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ரெட் பட்டு சேரீ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்களும் கடைக்கு போகணுமா. அப்போ அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கடைக்குள்ளே வந்துட்டோமா. மேம்கிட்ட கேட்டோம், ரெட் சேரீ இருக்கா மேம்னு கேட்டோம். இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சுற்றி பாருங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போய் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் நானும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு குஷியானதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, நாங்களும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஆண்டி நம்மளுக்கு எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று காமிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் அழகாக இருக்கானோ எனக்கு வெயிட்டாக இருக்குது, அதனால நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம். இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த ரெட்டும் க்ரீனும். அப்புறமா எனக்கு வச்சு பார்த்தாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பில் போட போயிட்டோம். அப்புறமா இதை நீங்கள் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு பில் செக்ஷனுக்கு போயிட்டோம். அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறாங்க எட்டவே மாட்டுதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு கூட தெரியவே மாட்டுது. நானும் அப்படியே எட்டி குதிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அங்கே ஒரு ஆண்டி எனக்கு கொடுத்துட்டாங்க பேகை. நாங்கள் அப்படியே போய் சாமிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆசீர்வாதம் பண்ண போகிறோம் சாமிக்கிட்ட. வாங்க போகலாம். இப்போ எங்களுக்கும் 2வது பில்லு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம தாத்தா எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு கொடுத்துட்டாரு. நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம். தாத்தா கூட அம்மன் கூடயும் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா வெளியே பார்த்தா பயங்கரமான குளிருங்க. நானே சரி வாங்க ஸ்வெட்டர் போட்டு கேப்பு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வெளியே பயங்கரமான குளிருங்க. எனக்கே குளிரல. நான் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நிறைய செக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கும் சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வரலட்சுமிக்கு சில்க்ஸ்க்கு போய் பாருங்கள். அங்கே ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருந்துச்சு. பாய் பாய், see you.